இணை பெற்றதும் அமைச்சரானதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். 10 நாட்களில் பதிலளிக்க ஆணை. ஆற்று நீர் பங்கீடு பிரச்சனையை அண்டை மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். நீதிபதி வர்மாவுக்கு பணிகள் ஒதுக்குவது நிறுத்தம். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. நாடாளுமன்றத்தை முடக்க பாஜக முற்றிலும் பொய்யான பிரச்சனையை கொண்டு வந்துள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சுங்கச்சாவடியில் நின்ற மகிழுந்து மீது சரக்குந்து மோதியதில் 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் போலூர் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருவள்ளூர் அருகே முதலமைச்சரை வரவேற்க சாலையோரம் கட்டிய வாழை மரங்கள் 12 நாட்களாகியும் அகற்றப்படாததால் பொதுமக்கள் அவதி. வந்தவாசியில் 10 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்று கூறி நகர்மன்ற கூட்டத்தில் தரையில் அமர்ந்து உறுப்பினர்கள் போராட்டம்.